இன்றைய முதலாம் வேத வாசிப்பு நெகேமியா 7ஆம் அதிகாரம் வசனம் 1 - 6 வரை, பக்கம் 611. அலங்கம் கட்டி முடித்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு, நான் என் சகோதரனாகிய அனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனானியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறும் மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும்போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளின் காவலர்கள் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டாம் என்றேன். பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது. அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள். வீடுகளும் கட்டப்படவில்லை. அப்பொழுது வம்ச அட்டவணையை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதில் எழுதியிருக்கிற நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேசர் சிறைப்படித்து போனவர்களுக்கு சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யோசுவா, நெகேமியா, ஆசரியா, ராமியா, நகமானி, மொர்தகாயா, மில்சான், மிஸ்பரேத், மிக்வாய், யூகும், வானான் என்பவர்களுடன் கூட வந்து. இது தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்லும். தேவனுக்கே ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட எல்லாரும் எழுதி நிற்போம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம், அதிகாரம் 24, வசனங்கள் 36 தொடங்க. நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், வசனங்கள் 36 முதல் 48 வரை. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் அகமத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறும் வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த சுவிசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கு துதி உண்டாவதாக. ஆமேன். அமரலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் பைபிளோட சபைக்கு வந்திருக்கிறீங்க?
ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிளோட சபைக்கு வந்திருக்கிறீங்க? உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. Yes, how many of you all brought the Bibles with you all? Hallelujah. இயேசுவின் நாமத்திலே நாம் வந்திருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. சற்று நேரம் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போமாக. கர்த்தாவே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பேர் பேராக அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள், வியாகுலங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய வாழ்க்கையிலே மலை போல் இருக்கிற பொறுப்புகள் உங்களுக்கு தெரியும். அதை எல்லாவற்றையும் பார்க்கிலும் கர்த்தாவே, எங்களை அழைத்த ஒரு நோக்கம் நீங்கள் வைத்திருக்கிறீங்க. தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை செலுத்தும் ஒரு சமூகத்தை எழுப்ப வேண்டும் என்பதே கர்த்தர் நீங்கள் வைத்திருக்கிற முன்னுரிமை ஆண்டவரே. Lord, your children has come today with many problems, many difficulties. Lord, above all their responsibilities, difficulties, and all their service unto you, you have a purpose in their life. So Lord, I pray that you'll help us to hear your word today without any distraction. கர்த்தாவே, தேவ சபையிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற பரிசுத்தர், நீங்கள் எங்களோடு பேசுகிறீங்க அப்பா. நீங்கள் பேசுகிற உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்கப்பா. Only your Holy Spirit can help us to concentrate on your word. I pray, பரிசுத்த ஆவியானவர் தேவ வசனத்தை தெளிவுபடுத்தும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஆர்வத்தை தூண்டி எழுப்பும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய வசனத்தை நாம் நெகேமியா புத்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நெகேமியா புத்தகத்திலிருந்து நாம் சில தலைப்பிலே தேவ வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். Can I have the slides please? Yeah. Yes. இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு பேச போகிற ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனையை செலுத்தும் ஒரு சமூகத்தை எழுப்பும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். வாட் இஸ் காட்ஸ் priority? இந்த நாளிலே நமக்கு பல பொறுப்புகள், பல காரியங்கள், பல சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கலாம். We may have many things in our plate, but we need to prioritize them. God also has many things on his plate, but he prioritizes one thing. ஒரு காரியத்தை அவர் முன்னுரிமை கொடுத்து அவர் காரியத்தை செய்கிறார். இந்த நாளிலே நாம் தேவ வசனத்தை கேட்க போகிறோம். We are going to hear God's word and we have this. Yes. Okay. Can we get the slides up? சற்று நாம் praise the Lord, praise the Lord, hallelujah. இந்த நாளிலே தேவனுக்கு இப்படிப்பட்ட தலைப்பிலே நாம் தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். தேவன் மீதும் தேவ ஜனன் மீதும் ஒரு பரிசுத்த ஆர்வம் நெகேமியாவுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நெகேமியா எப்படி தேவ வசனத்தை அவர் கை கொண்டு தேவ ஜனத்தின் மேலும் தேவன் மேலும் ஒரு பரிசுத்த ஆர்வம் உடையவராய் காணப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆர்வம் நம்மிடத்திலே இருக்கிறதா இந்த நாளிலே? Then we went on to look at be courageous for God. நெகேமியா ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவர், ஒரு ஆவிக்குரிய ஒரு 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 நல்ல ஒரு அதிபதியாக காணப்பட்டார். அவர் ஜனங்களை நீங்கள் தேவனுக்கு தைரியமாக எழும்பும்படியாக அவர் உற்சாகப்படுத்துகிறார். அதன் பிறகு நாம் கண்ட சில காரியங்கள், தேவனுக்கு தைரியமாக எழும்பும் பொழுது தேவ ஞானத்திலே நிறைந்து நாம்
ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். தேவ ஞானத்திலே நாம் எழுந்து செய்யும் பொழுது, விசுவாசத்திலே நாம் எழும்பி தேவனுக்காக ஊழியம் செய்யும் பொழுது எதிர்ப்புகளும் பயத்தையும் நாம் சந்திப்போம். நம்ம வாழ்க்கையில் எதிர்ப்பு இல்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஆமென். வாழ்க்கையில் எதிர்ப்புகள் நம்ம சந்திப்போம், பயம் வரும். ஆனால் அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக நாம் அந்த தலைப்பிலே தேவ வசனத்தை கேட்டோம். ஒரு மனதுடன் நாம் எப்படி தியாகத்தோடு நாம் ஊழியம் செய்ய வேண்டும், தனிநபராக அல்ல, ஒரு மனதோடு நம்ம எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தியாகத்தோடு ஊழியம் செய்வதை நாம் கற்றுக்கொண்டோம். சென்ற வாரத்திலே ஒரு முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும், அந்த தலைப்பிலே நான் பார்த்தோம். Today we are going to look at the priority of God. God's priority. What is God's priority? தேவனுடைய முன்னுரிமை என்ன? தேவன் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் அவர் வைத்திருக்கிற ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? அவர் எதற்கு அவர் முன்னுரிமை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது வேத வசனத்திலே நாம் தியானித்தோம். நெகேமியா 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம். Was God only sending Nehemiah to just build the wall or more than that? நெகேமியா புத்தகம் எருசலேமின் மதிலை மட்டும் அந்த வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறதா? அதுவா தேவனுடைய நோக்கமாக இருந்தது? அல்லது தேவனுடைய முன்மாதிரி, ஆழமான முன்மாதிரி என்ன? வேதத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனம். சீக்கிரமாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். தேவ ஜனம் உள்ளவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்துங்க. தேவ ஜனம் என்று விசுவாசித்து நம்புகிற ஜனங்கள், can I see your hands please? Hallelujah. நீங்க தான் தேவ ஜனம், நான் தான் தேவ ஜனம். தேவ ஜனம் என்று நீங்க நம்புகிறீர்கள் என்றால், விசுவாசிக்கிறீர்கள் என்றால், தேவன் ஒரு முன்னுரிமை உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை ரட்சித்த ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை பேச்சொலி அழைத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ஜனத்தை அவருக்கென்று ஏற்படுத்தினார். Remember this. You and I were formed for himself. That why? ஏன் நம்மை ஆண்டவர் ரட்சித்தார்? ஏன் நம்மை ஆண்டவர் சேற்றிலிருந்து, பாவ கட்டிலிருந்து விடுதலை செய்தார்? ஏனென்றால் நாம் அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த சகோதர சகோதரியை எனக்கென்று ஏற்படுத்தினேன், பிரதர் ரூபனை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீ என்னுடைய துதியை சொல்லி வரும்படியாக அவர் உன்னை அழைக்கிறார். Are you hearing God's heaven's voice today? பரலோகத்திலே உட்கார்ந்து சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவருடைய சத்தத்தை கேட்கிறீர்களா? இந்த உலகத்திலே தாயின் கருவிலே உங்களை உண்டாக்கி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரே நோக்கம், நீங்கள் அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக அவர் உங்களை உண்டாக்கினார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த நோக்கம் அவரின் துதியை சொல்லி வருவதற்காக. தேவன் யூதர்களையும் அந்த எகிப்து தேசத்திலிருந்தும் அடிமைத்தளத்திலிருந்தும் விடுதலை செய்த நோக்கம் அவரை ஆராதிக்கும்படியாக. தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவ கட்டினாலும் உங்களையும் எங்களையும் என்னையும் விடுதலை செய்த நோக்கம் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரின் மகத்துவத்தை ஆராதனை மூலமாக சொல்லும்படியாக அவர் நம்மை நியமித்திருக்கிறார். தேவன் நெகேமியாவை கொண்டு 52 நாட்களில் எருசலேம் மதிலை கட்டின நோக்கம் அவரை ஆராதிக்கும்படியான ஒரு பரிசுத்த சமூகத்தை எழுப்பும்படியாக தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். The book of Nehemiah is not about only the building of the wall. Listen, church. It is about God's priority of building a community of worshipers. லூக்கா 24ஆம் அதிகாரம் 46ஆம் 47வது வசனத்திலே இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை வாசியுங்க. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. கிறிஸ்து பாடுபட்டார், அவர் 3ஆம் நாளில் மரித்து உயிர்த்தெழுந்தார்,
அவர் மூலமாக மனம் திரும்புதலின் பாவ மன்னிப்பின் செய்தியை நீங்கள் சொல்லும்படியாக, துதியின் ஆராதனையின் மூலமாக நீங்கள் சொல்லும்படியாக தான் உங்களை நியமித்தார். உங்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். பாவ சேற்றிலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை செய்த நோக்கம் அவரை ஆராதிக்கும்படியாக தான். வேதத்திலே வாசிக்கும் பொழுது எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனத்திலே தேவன் இந்த பாபிலோன் ராஜாவின் கீழே சிறுமைப்பட்டிருக்கிற அந்த தேசத்திலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். எதற்காக? வாசிங்க. அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலரிலும் நிதனிமியரிலும் சிலர் அர்த்தசாஷ்ட ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமானது. Ezra arrived in Jerusalem in BC 458. Nehemiah arrived later in Jerusalem in BC 445. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு பிறகுதான் நெகேமியா 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த நோக்கம் இஸ்ரவேலின் மதிலை மட்டும் கட்டி அதை எழுப்பும்படியான காரணத்துக்கு மட்டுமல்ல, அவருக்காக அவரை மாத்திரம் ஆராதிக்கிற ஒரு ஜனத்தை எழுப்பும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். வாசிங்க பிரதர். அலங்கமும் கட்டி முடிந்தது. கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலை செய்த அவர்களை புறப்பட பண்ணினார். இங்கே பல வருடங்களுக்கு பிறகு தேவன் மறுபடியும் பாபிலோன் தேசத்தின் சிறையிருப்பிலிருந்து ஜனங்களை வெளிக்கொண்டு வருகிறார். After 13 years. ஏன் தேவன் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்கிறார்? ஏன் மறுபடியும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறார்? Why was Adam and Eve created? Why was the Garden of Eden made by God? ஏன் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார்? ஏன் ஆதாமும் ஏவாளும் அவர் சிருஷ்டித்தார்? தேவனுடைய முன்னுரிமை என்ன? Why was there a flood during the days of Noah, my church? நோவாவின் காலத்தில் ஏன் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது? தேவனுடைய முன்னுரிமை என்ன? What was God's focus? Why was there a Passover and the strike on the Egyptians' firstborn? ஏன் பஸ்கா ஆசரிக்கப்பட்டது? எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தையும் தலையீற்று அனைத்தையும் அடித்தார்கள். ஏன் அடிக்கப்பட்டன? ஏன்? What was God's priority? Why did God send judges, prophets and kings to govern the people of Israel? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக ராஜாக்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், நியாயாதிபதிகளை அனுப்புகிறார்? What was God's priority in creation? Why did people go to so much of famine and drought? ஏன் ஜனங்கள் பஞ்சத்தையும் வறட்சியான காலங்களையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள்? What was God's priority? தேவனுடைய முன்னுரிமை என்ன? What is God telling the church? What is God telling his church? What is God telling his creation? உங்களிடத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஏன் தேவன் அவர்களை அழைத்து ரட்சித்து முக்கிய நோக்கத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள்? Why? Because they forgot the main purpose why they were saved and called by God. Why all this happened? ஏன் இவ்வளவு காரணங்கள் நடந்தது? ஏனென்றால் தேவன் என்னை எதற்காக அழைத்தார் என்ற நோக்கத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். தேவன் என்னை எதற்காக ரட்சித்தார் என்பதை மறந்துவிட்டார். தேவன் நம்மை தேடி வந்த தம்மை வெளிப்படுத்தின நோக்கம் அவரை ஆராதிக்கும்படியாக. Why did God save you? Why are you here today in church? Because my father, my mother asked me to come? I'm telling this with humility. Your father can be a pastor, but it doesn't mean your children will go to heaven. உங்களுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம்,
பிள்ளைகள் தனிப்பட்ட உறவு தேவனை ஏற்றுக்கொள்ள விடாவிட்டால் தேவனை முழு மனதோடு சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் பரலோகத்திற்கு அவர்கள் செல்ல முடியாது. ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொல்கிறார். You cannot enter into heaven if you are not born of water and of the Holy Spirit. இயேசு சத்ருவை பார்த்து என்ன சொல்கிறார்? அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். கடிந்து கொள்கிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தரை பணிந்து கொள்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற ஒரு பிள்ளைகளை, ஒரு சந்ததியை வளர்க்கும்படியான பொறுப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வளர்ந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, படிச்சாங்க, தள்ளி விடுறதுக்கு அல்ல. கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற குடும்பமாக எழும்பும்படியாக, சமுதாயமாக எழும்பும்படியாக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க பிரதர். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. நாம் நெகேமியாவா இருந்தா என்ன செஞ்சிருப்போமா? 52 போட்டோம், இந்த தலைவலியே போதும், விட்டுட்டு டிக்கெட் போட்டுட்டு எங்க போவோம்? சென்னைக்கு போயிடுவோம். ஆமா தானே பிரதர்? எங்க போயிடுவோம்? போதும், 52 days is enough. எருசலேம் மதில் கட்டப்பட்டு முடிந்து விட்டது. என் வேலை முடிந்தது என்று சொல்லி அடுத்த ஃப்ளைட்ல நெகேமியா பாபிலோனுக்கு போகல. ரிமெம்பர் திஸ். தேவன் நெகேமியாவுக்கு அருளின பிரதான பரி எருசலேம் மதில் கட்டி முடிக்க மட்டுமல்ல, யெகோவா தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு சமூகத்தை மறுபடியும் தேவன் நெகேமியாவை கொண்டு எழுப்பும்படியாக தான் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே தேவன் அங்கே நெகேமியாவோடு பேசுகிறார். The primary purpose is to use Nehemiah to rebuild a community of worshippers. கர்த்தர் நமக்கு பற்பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை கட்டி எழுப்புவது நம்முடைய பொறுப்பு. வேலை, பிசினஸ் எல்லாவற்றையும் நம்ம நிர்வாகப்படுத்துவது நம்முடைய பொறுப்பு. ஆமா தானே? குடும்பத்தின் பொருளாதார தேவையை சந்திப்பது பாஸ்டர், அது என்னுடைய பொறுப்பு, உங்க பொறுப்பா அப்படின்னு நீங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். பிள்ளைகளின் படிப்புக்கான, திருமணத்திற்கான ஆயத்தம் செய்வது ஒரு பொறுப்பு. திருச்சபையிலே ஒரு மெம்பராக, லீடராக பல பொறுப்புகள், ஊழியம் செய்யும்படியான பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியாஸ், ஆன்லைன் எக்ஸாம், ஆன்லைன் ஸ்டடீஸ் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது. Similarly, Nehemiah was also entrusted with these practical issues. The problems and opposition challenges that Nehemiah faced was real and practical and continuous. சிலர் நம்ம மத்தியில் பேர பிள்ளைங்களை பார்த்து பராமரிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பா இருக்கிறது. சில வீடுகளிலே வேலை செய்கிற வயதிலே வேலைக்கு போகாம வீட்டில் ஒரு பெற்றோர்களுக்கு எந்த ஒரு உதவி செய்யாம பிரபுகள் இருப்பார்கள். பிரபுகளை போல நடப்பார்கள். அவங்கள பார்க்கறதும் நம்மளுடைய பொறுப்பு தானே. இவர்களை பராமரிக்கும் ஒரு பெரிய சுமை நம்மில் இருக்கலாம். இதை எல்லாம் இருந்தும் கேளுங்க சர்ச், are you sleeping or are you listening to the word of God? இதை எல்லாம் இருந்தும் தேவன் நம்மை அழைத்த ரட்சித்த நோக்கத்தை நாம் தவறி விடக்கூடாது. தேவன் நம்மை ஒரு பரிசுத்த ஜாதியாக, ஆசாரிய கூட்டமாக, அவரை மட்டும் ஆராதிக்க ஒரு சமூகமாக எழுப்பும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்முடைய துதியை சொல்லி வருகிறதுக்கு நாம் ரட்சிக்கப்படவில்லை. நம்ம எப்படி ஊழியம் செய்கிறோம், எவ்வளவு பெரிய என்னுடைய சபை, அப்படி சொல்வதற்கு கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. என்ன மாதிரி உனக்கு ஊழியம் செய்ய முடியுமா அப்படி சொல்றதுக்கு கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. அவரை ஆராதிக்கும்படியாக சபையிலே தேவனுடைய வார்த்தையை தெளிவாக கேட்கும்படியாக தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். உங்களை கொண்டு அவர் ஒரு பரிசுத்த சந்ததியை எழுப்பும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். தேவ ஜனம் என்று அழைக்கிறோம்.
நாம் ஆராதிக்கும்படியாக நம் வாழ்க்கை, நம்ம குடும்பத்தை, நம்முடைய தேசத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? Dear church, if God is prioritizing to build a community of worshippers, the question I have to ask myself today is that, am I part of that community of worshippers? Are you hearing me? How can I grow as a worshipper of God? Are my family, my children conforming to the pattern of the God standard? Who is a worshipper of God? திருச்சபை அங்கத்தினரிலே தேவன் அவரை ஆராதிக்கும்படி ஒரு சமூகத்தை உருவாக்க அவர் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார் என்றால், நான் இன்று அந்த தேவனை ஆராதிக்கும் சபையிலே ஒரு அங்கத்தினராக நான் ஈடுபடுகிறேனா? தேவனை ஆராதிக்க ஒரு ஆராதனை வீரனாக, வீராங்கனையாக வளர நான் முயற்சி எடுக்கிறேனா? தேவனுடைய பரிசுத்த நிலைக்கு நானும் என் பிள்ளைகளும் தேசமும் உறுதிப்படும்படியாக நான் செயல்படுகிறேனா? நெகேமியா ஒன்று அறிந்திருந்தார், எருசலேம் மதில் எதிரியின் தாக்குதலை மேற்கொள்ள முற்றிலும் உதவாது. He understood that. He knew that the wall of Jerusalem cannot protect them from enemies totally. இஸ்ரவேலின் துதியிலே வாசம் செய்யும் சேனைகளின் கர்த்தர் மட்டும்தான் அவர்களுக்கு பாதுகாப்பாளராக, துணையாளராக சகாயம் செய்ய முடியும் என்று நெகேமியா அறிந்திருந்தார். தேவனை உண்மையாக நாம் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? livingroyalty.com கிறிஸ்டினா மென்ரிட் இந்த மாதிரி காரியங்களை நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்கிறார். முதலாவதான ஒரு ஆசீர்வாதம், we will become aware and we will acknowledge the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை அங்கீகரித்து வாழ நாம் துவங்குவோம். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழும்படியாக உதவியை பெற்றுக்கொள்வோம். எப்பொழுது? ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கும் பொழுதுதான் அது நடைபெறும். வாசிங்க பிரதர். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமையிலே நாம் வாழும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கும் பொழுது ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வாசிங்க பிரதர். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யெசோபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. யுத்தங்கள் நீங்கள் சந்திக்கலாம், வாழ்க்கையில யுத்தங்கள் இருக்கணும். ஆனா தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கும் பொழுது அந்த யுத்தத்தை அவர் உங்களுக்காக மேற்கொள்ளுவார். இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் இந்த செய்தியை எழுதி கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. But this is essential for you. True worship and true praise unto God will bring an awareness of the presence of God, will bring victory into your life, into your family, into your nation. மூன்றாவதாக, true praise and worship unto God brings deliverance from enemies. சத்துருக்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படியான ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 3வது வசனம். சீக்கிரமாக. துதிக்கு பார்த்தராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். நான்காவது ஆசீர்வாதம், பலன். நம் ஆத்துமா திருப்தி அடையும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவார். வாசிங்க பிரதர். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது. தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா திருப்தி அடைகிறது. நமக்கு பணம் இருக்கலாம், இம்பார்ட்டன்ட் தான். குடும்பம் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். மனைவி இருக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். அதை பார்க்கிலும் நம்மை மீட்பர் இயேசு கிறிஸ்துவை போல நம்மை ஒருவரும் திருப்தி அடைய செய்ய முடியாது. The creation longs for the creator. Only the creator can satisfy our soul. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒடுங்கின ஆவி தேவன் துரத்தி விடுவார். வாசிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் வெளிச்சங்கள் எனப்படுவார்கள். True worship and praise unto God will repel depression in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒடுங்கின ஆவி உடையவர்களாக பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? Are you facing depression in your life? Begin to worship the Lord in truth and spirit.
God will repel that depression from you. He will heal you. அடுத்தது வாசிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கும் பொழுது பரிபூர்ண ஆனந்தத்தை கர்த்தர் கொடுப்பார். True joy, perfect joy will fill your heart. வாசிங்க பிரதர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்திய பேரின்பம் எங்க இருக்கு? நம்ம சொந்த வழியில நடக்க கூடாது. ஜீவ மார்க்கம் உடையவர், அவரிடத்துல ஜீவ மார்க்க வழியை உடையவர், அவர் வழியில நம்ம நடக்கும் பொழுது நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் இருக்கும். Today, if you lost the joy of the Lord in your heart, begin to worship the Lord even this moment as you hear the word of God. தொடர்ந்து வாசிங்க பிரதர். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தேவனை உண்மையோடும் ஆவியோடும் உண்மையாக ஆராதிக்கும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு பாரம், ஒரு ஆர்வம் அங்கே எழும்பும் ஜனங்களின் மத்தியிலே. யோவான் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்து நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். வாசிங்க பிரதர். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Last but not least, when we begin to worship and praise God in spirit and in truth, it brings us closer to God. வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு ஆராதனை செலுத்துவது வழி என்ன? வெறும் பாடலை பாடுவது மட்டுமா? அதுதான் நான் எப்பொழுதும் செய்கிறேன் பாஸ்டர். every Sunday I come to church and I praise and worship God. தேவன் விரும்பும் புத்தியுள்ள ஆராதனை என்ன? தேவன் அவரை ஆராதிக்கும் ஜனம் அவருக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவர் புத்தி சொல்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனத்தை வாசிக்க கேட்கும் பொழுது உண்மையான ஆராதனை, தேவன் விரும்புகிற புத்தியுள்ள ஆராதனை நாம் கற்றுக்கொள்வோம். வாசிங்க பிரதர். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுவே புத்தியுள்ள ஆராதனையாக எழும்புகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே நாம் வெறும் பாடல்கள் பாடினால் தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை செலுத்துகிறோம் என்று அந்த கட்டத்துக்குள்ளே, அந்த லிமிட்டேஷனுக்குள்ளார நம்ம வாழக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கொடுப்பது, தேவனுக்கு மன ரம்யமாய் கொடுப்பது ஒரு ஆராதனை. தேவ சபைக்கு, தேவ பைபிள் ஸ்டடிக்கு வருவது நீங்கள் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு ஆராதனை. ஆந்தியோக் மினிஸ்ட்ரியிலே தேவ வசனத்தை கேட்டு கற்றுக்கொள்வது அது நீங்க தேவனுக்கு செலுத்துகிற புத்தியுள்ள ஆராதனை. ஜெப கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்வது அது நீங்கள் தேவனுக்கு செலுத்துகிற புத்தியுள்ள ஆராதனை. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே வளர்ப்பது, அதை முயற்சி எடுப்பது நீங்க தேவனுக்கு செலுத்துகிற புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் தேவன் விரும்புகிறார், இதுதான் உங்களிடத்திலே அவர் விரும்புகிறார். Does that mean, does the Bible say that if you worship God you will not go through struggles, sickness? No. ஏன் என் குடும்பத்தில், சபையில், ஊழியத்தில், தேசத்தில் பஞ்சம், வெறுமை, நோய், பற்றாக்குறைகள், கொலைகள், தரித்திரம்? தேவனை உண்மையாக ஆராதிக்கிற வாழ்க்கையில் வேதனை உண்டு, வியாகுலங்கள் உண்டு, எதிர்ப்புகளை சந்திப்போம். நோய்கள் அவர்களை வருத்தினாலும் அவர்களுடைய தேவன் அவர்களை ஜெயமாய் நடத்துவார். நோய்கள் நம்மை வருத்தலாம், ஆனாலும் நம் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஜெய கிறிஸ்து நம்மை நடத்துவார். துக்கத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்போம். சுகவீன மத்தியில் தேவனுடைய ஆறுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். You cannot experience the presence of God, you cannot experience the peace of God with our own strength. Never, church. There is no answer for your problems.
on your own. ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு வேதனை, இவ்வளவு கஷ்டம்? கிறிஸ்தவனாக நீங்க இருக்கும் பொழுது பாடுகளின் மத்தியிலே மேசையால் கடந்து சென்றார். பாடுகளை சந்திப்பீர்கள், ஆனால் ஜெய கிறிஸ்து நம்மை வழி நடத்துவார். தேவனை ஆராதிக்கிற வீரர்கள், வீராங்கனைகள் எதிர்ப்புகளை சந்திப்பார்கள், துக்கத்தை சந்திப்பார்கள், மரணத்தை சந்திப்பார்கள். ஆயினும் தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களை மேற்கொள்ள உதவி செய்வார். That is the power of God. That is the power of Jesus. What will happen to a church who worships him in spirit and truth. தேவன் விரும்பும் விதத்தில் ஆராதிக்கும் ஜனம் தேவனுடைய அற்புதங்களையும் மகத்துவத்தையும் அனுபவிப்பார்கள். உங்க குடும்பத்தில் அற்புதத்தை அனுபவிப்பீங்க. உங்கள் ஜெபத்திற்கு பதில் தாமதமாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கும் அற்புதம் தாமதிக்கலாம், ஆனாலும் நிச்சயமாக உங்களுக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தேவன் நம்மை அழைத்த, ரட்சித்த, மீட்டெடுத்த முக்கிய நோக்கம் அவரை ஆராதிக்க. நாம் நம் வாழ்க்கையை ஊதாரித்தனமாக வாழ்ந்தது போதும். தேவ ஆவியானவர் கட்டுப்பாட்டுக்கு ஒப்பு கொடுக்காமல் வாழ்ந்தோம் என்றால் உலக சிற்றின்பங்களை அனுபவிக்கலாம், ஆனால் நித்திய ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். இதுதான் தேவனுடைய வசனம். தேவன் நெகேமியாவை கொண்டு அவர் ஜனங்களை எழுப்பினார். தேவன் நெகேமியாவை கொண்டு தேவனை ஆராதிக்கும் ஒரு சமூகத்தை அவர் எழுப்பினார். இன்று தேவன் நம்மையும் பயன்படுத்த விருப்பப்படுகிறார். தேவனை மட்டும் ஆராதிக்கும் ஒரு மகனாக, ஒரு மகளாக நீங்கள் ஜீவிக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால தான் ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை உருவாக்கினார். உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே உண்டாக்கினார் தேவனை மட்டும் ஆராதிக்கும்படியாக தான். More than anything you can be, yes, God loves you when you serve him and do many things, but are you personally worshiping God? What is worship? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க தேவனுடைய பலத்தை நீங்க கேட்குறீங்க தெரியுமா? அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நான் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீங்க பாருங்க, முயற்சி எடுக்கிறீங்க தெரியுமா? அதுதான் தேவனுக்கு நீங்க செலுத்துகிற புத்தியுள்ள ஆராதனை. இந்த நாளிலே கர்த்தர் தேவன் நம்மை ஆராதித்து நம்மை உண்டாக்கி நம்மை பேர் சொல்லி அழைத்து அவரை ஆராதிக்கும்படியாக ரட்சித்த தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் பல ப்ரையாரிட்டிஸ் இருக்கலாம். என்டிஆக் மினிஸ்ட்ரிக்கு வாங்க பாஸ்டர், இன்னைக்கு எனக்கு முடியாது பாஸ்டர். சபைக்கு ஜெபம் கூட்டத்துக்கு வாங்க, முடியாது பாஸ்டர். தேவனை ஆராதிப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு, ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம். அதை கனவீனப்படுத்தக்கூடாது. எழுந்து நிற்போமாக. Let us ask the Lord to search us deeply today. தேவன் நம்மை அழைத்த, ரட்சித்த, மீட்டெடுத்த முக்கிய நோக்கம் அவரை ஆராதிக்க, ஒரு பரிசுத்தமான ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை, வாழ்க்கையை, சிந்தையை, நோக்கங்களை, கிரியைகளை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே சேர்ந்து நாம் இந்த பாடலை பாடுவோமாக. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில்
வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இரு கரங்களை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் உலாவிடும் எங்களோடு சபையிலே குடும்பத்திலே செய்யும். உம்மை சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் ராஜாதி ராஜா உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். அல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஒவ்வொரு நாளும் ராஜா, ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பலவீனர்கள், ஆனாலும் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த வேளையிலே ஆராதனை உம்மை ஆராதிக்கும்படியான நோக்கத்தின் நிமித்தம் எங்களை உண்டாக்கினுங்க, சிருஷ்டித்தீங்க. அதுவே உங்களுடைய முன்னுரிமையாக இருக்கிறது. அதுவே எங்களுடைய முன்னுரிமையாக மாறட்டும் ராஜா. எங்களுடைய குடும்பத்தினுடைய நோக்கமாய் மாறட்டும், திருச்சபையின் நோக்கமாய் மாறட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நோக்கமாய் மாறட்டும், தலைவர்களுடைய நோக்கமாய் மாறட்டும், பரிசுத்தவான்களுடைய நோக்கமாய் மாறட்டும். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை இயேசு இரட்சகர் ஒருவருக்கே செலுத்துகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இரு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. Can lift up the projector. கர்த்தர் சில ஆழமான சத்தியங்களை நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதும்
பொதுவான வாழ்க்கையை ஊன்ற கட்டுவதையும் பின்பற்றுவோமாக. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். நாம் ஒருவருக்கொருவர் நம் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதுவே தேவனுக்கு நாம் செலுத்துகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஜெபத்தை ஒரு மனதோடு உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் ஜெபிப்போமாக. அனைவரும் சேர்ந்து பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே நாம் ஜெப சிந்தையிலே நாம் இருப்போமாக. தேவனுக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு காணிக்கை செலுத்தும்படியாக இந்த நேரத்திலே நாம் காணிக்கைகளை செலுத்துவோம். அதே வேளையிலே ஞானஸ்தானம் திடப்படுத்தல் எடுத்தவர்கள் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நற்கரணையிலே ஈடுபடாதவர்கள் நீங்கள் உங்களுடைய மாஸை நீங்கள் வைத்திருக்கும்படியாக put on your mask at all times if you are not partaking in the Holy Communion. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞானஸ்தானம் திடப்படுத்தல் பெற்றவர்கள் மாத்திரம் நீங்கள் இந்த நற்கரணையிலே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். வாருங்கள் பெற்றுக்கொள்ள.
அறிவிப்புகள். இன்று தான் முதல் முறையாக நமது ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்வீர்கள் என்றால் உங்கள் கரங்களை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான ஆவலோடு இருக்கின்றோம். ஓகே, அப்படி இல்லை என்றால் நம்ம அடுத்த அறிவிப்புக்கு கடந்து செல்வோம். நம் நற்கருணை ஆராதனையிலே உபயோகித்த அந்த பிளாஸ்டிக் கப்ஸை நாம் ஒரு முறையாக அதை டிஸ்போஸ் பண்ணுவதற்காக 2 பக்கங்களிலும் நம்ம எக்ஸிட் ஆகிற சைடில் வந்து நமக்கு டஸ்ட்பின் இருக்குது, அதில் போட்டுருங்க. இருக்கையிலே நாம் வைத்துவிட்டு செல்ல வேண்டாம். அதை முறையாக நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணுமாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆரம்பிக்கிட்டு நீங்கள் 23ஆம் தேதிக்குள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆன்டியாக் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு 2ஆம் வாரத்திலும் 4ஆம் வாரத்திலும் ட்ரைனிங் நடைபெறும். அந்த ட்ரைனிங் 21ஆம் தேதி அந்த கோஆர்டினேட்டர்ஸ்க்கு நடைபெற உள்ளது, வருகின்ற புதன்கிழமை. மற்றும் முதல் வாரம் மே மாதம் 1ஆம் வாரத்தில் 7ஆம் தேதி இல்ல கூட்டம் ஜூம் மூலமாக நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி நமது சபையின் ஜப கூட்டம் இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஜபம் இருக்கின்றது. தவறாமல் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தேதியெல்லாம் கொஞ்சம் குறித்து வைத்து கொள்ளுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மத்தியானம் 2:30 மணி முதல் 4 மணி முதல் லேடிஸ் ஃபெல்லோஷிப், சிஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் இருக்கின்றது. சகோதரிகள் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது ஆலயத்திலே பூக்கள் அலங்கரிக்கவும் பூக்கள் அலங்கரிப்புக்கு நன்கொடை கொடுக்கவும் தேவைப்படுகின்றார்கள். அதோட சார்ட் வந்து வாசலில் அஷஸோடு இருக்கின்றது. அதற்கு நன்கொடை கொடுக்க விரும்புவோர் உங்கள் பெயர்களை அதில் நீங்கள் குறிப்பிட்டால் இது வாரத்தில் 60 வெள்ளி ஆகின்றது. இந்த பூக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அலங்கரிச்சிருக்காங்க. இந்த பூக்களை அலங்கரிக்க நீங்கள் ஏவப்பட்டீர்கள் என்றால், நன்கொடை கொடுக்க ஏவப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் பெயர்களை அந்த சாட்டில் எழுதுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சமூக வலைத்தளங்களுக்கு அந்த ஒரு டீம் இருக்குது நமது சர்ச்சில். அந்த டீமில் நீங்களும் ஒரு மெம்பராக பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஒரு டீம் மெம்பராக இருக்கணும்னு நினைத்தீர்கள் என்றால் உங்கள் பெயர்களை சிஸ்டர் ஜென்சியிடம் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். போதர் சொன்ன வண்ணமாக ஆன்லைன் கம்யூனியன் வந்து இப்போ நாம் நிறுத்திடுறோம். ஆன்லைன் கம்யூனியன் இல்லாத சமயங்களிலே நீங்கள் உங்களுக்கு இங்கே ஆலயத்திற்கு வந்து எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கின்ற வயதானோர், அது ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோர், யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கம்யூனியன் தேவைப்பட்டால், நற்கருணை தேவைப்பட்டால் சிஸ்டர் ஜென்சியை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். போதகர் அதற்கான ஏற்பாடுகளை உங்களுக்கு செய்து தருவார். அதுபோல் ஜப குறிப்புகள், ஜப தேவைகள் ஏதாவது இருந்தது என்றால் நீங்கள் சிஸ்டர் ஜென்சிக்கு குறுஞ்செய்தியோ இல்லை பாஸ்டருக்கு அனுப்பினீர்கள் என்றால் நம்ம சபையில் ஜப குழு ஒன்று இருக்கின்றது. அவர்கள் உங்கள் ஜபத்திற்காக ஜபிக்க இருக்கின்றார்கள். உங்கள் ஜப தேவைகளை நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் அவர்கள் ஜபிப்பார்கள். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, பிரதர் டேனியல் அவர்கள் வந்து அவங்க அப்பா வந்து இந்தியா தேசத்திலே சுகவீனப்பட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர்கள் குடும்பத்தை நீங்கள் உங்கள் ஜபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். அவங்க இன்றைக்கி இந்தியாவுக்கு சென்று இருக்கிறார்கள். அவர்களை அவங்க ஜபத்திலே தாங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மற்ற அறிவிப்புகள் போதகர் அறிவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Let us encourage brother Dinesh. இன்றைக்கு அவர் சர்வீஸ் லீடர் செய்கிறாரு. God bless you and use you. Hallelujah. இந்த நாளிலே can I have the young adults அந்த announcement அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆம், அடுத்த வாரம் நம்முடைய யங் அடல்ட்ஸ் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு காரியம், தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரே பாலின் ஈர்ப்பையும் ஆபாச பழக்கத்தையும் புரிந்து கொள்வது அதை பற்றிய ஒரு பட்டறை நடைபெறும். இந்த பட்டறையிலே எப்போ நடைபெற போகிறது? அடுத்த வாரம் 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் விக்கரேஜில். அந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து சகோதரி ரோயி. அவங்க வந்து இந்த காரியத்தை சில வாலண்டியர்ஸோடு வந்து இந்த பட்டறையை, இந்த படிப்பினையை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு நபருடைய வீடியோ சாட்சி பகிர்ந்து கொள்ளப்படும். சில முக்கியமான கேள்விகளை குறித்து இந்த பட்டறையிலே கலந்து உரையாடுவார்கள். Is SSA
same-sex attraction a choice? How do we exercise our choice not to watch pornography? Is it even possible to stop? ஆபாச படத்தை பார்க்க வேண்டும் என்று நம்முடைய விருப்பத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம்? படத்தை பார்க்கக்கூடாது என்கிற அந்த விருப்பத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம்? நிறுத்தக்கூடுமா என்கிற காரியங்கள் இதிலே அவர்கள் ஆலோசிப்பார்கள். ஒரே பாலின் ஈர்ப்பை அனுபவிப்பது பாவமா? ஆபாசத்தை பார்க்கும் விருப்பத்தை அனுபவிப்பது பாவமா? Is experiencing SSA, same-sex attraction, a sin? Is experiencing the desire to watch pornography a sin? It does not mean that all those who attend this talk are victim of this SSA and pornography. நீங்க இந்த டாக்கு வந்தா இந்த நபர் தெரியுமா இதுல பாதிப்படுறாங்க அப்படி நம்ம நியாயம் தீர்க்க வேண்டாம். இது நாம் புரிந்து கொள்ளும்படியான ஒரு அவேர்னஸை உண்டு பண்ணும்படியான ஒரு டாக். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த காரியம் ஏன் நாம் இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் என்றால், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் எதிர்நோக்கிறார்கள், வேலையிடத்திலும் எதிர்நோக்கிறார்கள். It is helpful for us and also to journey with those who are struggling with these issues. Come and join us. All YA young adults ஆக கருதப்படுகிறவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. If you are a young adult, can you raise your hand please? Can I see your hands? Those young adults and வாலிபர்கள் கரத்தை உயர்த்துங்க. This is also for we are organizing for the youths and the young adults. Please come and join us. Sisters fellowship நடைபெறும். ஸோ சகோதரி ஐக்கியத்தில் ஈடுபடாதவர்கள், அதிலே இல்லாதவர்கள் நீங்கள் வந்தும் கலந்து கொள்ளலாம். So I'm encouraging all the young adults and youths to also bring their friends. Members of the congregation, those who are not involved in sisters fellowship, please attend this particular talk. இது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. அடுத்த அறிவிப்பு, நேற்றைய தினத்திலே நம்முடைய வருடாந்திர பொது கூட்டம் நடைபெற்றது. சென்ற ஆண்டிலே இந்த தலைமைத்துவ பொறுப்பிலே ஊழியம் செய்த ஜிமி டான், பிரதர் தினேஷ் மேத்யூ கென், பிரதர் பெத்யூ கென் லிம் அவர்கள் 6 வருஷத்துக்கு பிறகு நாம் தொடர்ந்து ஊழியம் செய்ய ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. they cannot serve 6 consecutive years. ஆகையால் அவர்கள் அவர்களுடைய ஊழியத்திற்காகவும் அவர்கள் திருச்சபைக்கு தேவனுக்கும் செய்த ஊழியத்திற்காகவும் சபையின் சார்பிலே அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரு கரங்களை தட்டி I want to thank Brother Dinesh for contributing. நேற்றைய தினத்திலே நாம் விகாஸ் வார்டன் நியமனம் பண்ணப்பட்டார்கள். சகோதரர் ஜாதி ஆங் விகாஸ் வார்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பீப்புள்ஸ் வார்டன் சகோதரர் பெஞ்சமின் வில்லியம். சினாட் ரெப்ரசன்டேட்டிவ் சகோதரர் அருள்நாதன் ஜான், சகோதரர் பெனி, சகோதரி பிரசன்னா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் இரு கரங்களை தட்டி. சினாட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் have served 3 years consecutively. பாரிஷ் கவுன்சிலராக இந்த தலைமைத்துவ பொறுப்பிலே மெம்பர்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சகோதரர் ஏட்ரன், சகோதரர் டேனியல், சகோதரி கிறிஸ்டினா, சகோதரர் எரிக், சகோதரர் சேவியர் கிருபாகரன். இரு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. Please uphold them and their families in prayer. அவர்களுக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Can I invite Brother Kiruba to come forward and Sister Prasanna வாங்க. தலைவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. இரு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Shall we stand together? நிற்போமாக. தேவனுக்கு ஊழியம் செய்வது ஒரு கனமான ஒரு காரியம். அது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், பாராட்டியிருக்கிறார். தேவனுக்கு ஊழியம் செய்வது, தலைமைத்துவத்திலே ஊழியம் செய்வது நாம் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. Everything that we do is a worship unto the Lord. Let us pray. கர்த்தாவே, எங்களுடைய மத்தியிலே நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற
ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிசிசி லீடர்ஸ் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். விகாஸ் வார்டன், பீப்புள்ஸ் வார்டன், சீனாட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பேரிஷ் கவுன்சிலர் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையிலே நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற சகோதரி பிரசன்னா, சகோதரன் கிருபாக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய விசேஷ ஞானத்தினாலும் பலத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் இவர்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தரும்படியாக செபிக்கிறோம். தேவனோடு ஆண்டவரே அவர்கள் தனிப்பட்ட உறவிலே அவர்கள் முன்னேற உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே சபை ஜனங்களோடு கர்த்தாவே அவர்கள் நல்ல ஒரு உறவு கொள்ள அந்த ஞானத்தையும் அந்த பலத்தையும் நீங்கள் தந்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சபை போதகர்கள் என்னோடும் ஆண்டவரை இணைந்து நாம் தேவனோடு இணைந்து செயல்பட கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய மத்தியிலே சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் தொட்டு சுகப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். சகோதரி மலருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, தொடுங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அவர்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அதே போல சகோதரன் டேனியல், சகோதரி சாரா டேனியல் இந்த நாளிலே கர்த்தாவே சென்னை அவர்கள் இந்தியா தேசத்திற்கு பயணம் சென்றிருக்கிறார்கள். கர்த்தாவே அவர்களுடைய தகப்பனார் இந்த வேளையிலே கர்த்தாவே ஐசியூவில் இருந்தாலும் கர்த்தாவே உடைய பிரசன்னம் அவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பரம சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய மீட்பராகிய தேவன் நமக்கு இரக்கத்தையும் அன்பையும் காண்பிப்பாராக. அனைவரும் சேர்ந்து Can I have the slides? Yeah. அனைவரும் சேர்ந்து சொல்வோமாக. ஆமென். நாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் இந்த ஜெபங்களோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தாவே உங்களுக்கு முன்பாக நாம் அர்ப்பணிக்கிற இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். இரு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான அவரை ஆராதிக்கிற புத்தியுள்ள ஆராதனை செலுத்துகிற ஒரு சமூகமாக நாம் எழும்புவோமாக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.